ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேக்கு தான். வீட்டிலே சூப்பரான ஈஸியான கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் இப்போ கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். காய வச்சு ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கோகோ பவுடரும் பேக்கிங் சோடாவும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு சர்க்கரை ஒரு கப்பு, அப்புறம் வந்துட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேக் செய்யலாம். வாங்க. இப்போ வந்து நான் ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பவுலோ எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவு சேர்த்ததில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சுகரும் ஏலக்காய் அது வந்துட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து காய வச்சு ஆற வச்சு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலக்கி வச்சிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டு. அப்போ தான் நமக்கு நல்லா கேக் ஃப்ளஃபியாக வரும். அப்படி பேக்கிங் சோடா இல்லாதவங்க சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கொஞ்சமாக வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கோகோ பவுடர் ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக பால் ஆட் பண்ணி இதையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்துட்டு 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக பூ மாதிரி அந்த மாதிரிலாம் டிசைனாக கப்பெல்லாம் இருக்கும், அதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கேக் நல்லா ஒட்டாமல் வரத்துக்காக நான் வந்துட்டு ஆயில் வந்து விட்டு இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஓரளவு நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 2 கை வச்சு பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கப்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே எண்ணெய் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நம்ம வந்து பவுடர் கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, எந்த மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா வந்து பவுடர் போட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கப்லேயுமே இந்த மாதிரி பவுடர் போட்டு மேலே தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3துலேயுமே நான் கோதுமை மாவு போட்டு ஃபுல்லாக
பரப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடலாம். இந்த கப்பில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா உப்பு இல்லைங்களா, அதனால். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம். இது வந்துட்டு கொஞ்சம் கூட பாரு குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு பபிள்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த கப்பை வந்து தட்டி வச்சுக்கலாம். நல்லா தட்டிட்டு இப்படி நல்லா அலக்கி விட்டுருங்க. இப்படி அலக்குனிங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் சரியாக போயிடும். இப்போ எல்லாத்தையும் தட்டிட்டு வாங்க இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சிடுறேன். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் இந்த கப்பலை அடுக்கி வச்சிடுறேன். இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் இப்போ வந்துட்டு வெயிட்டாக இருக்கிற ஒரு தாம்பூலத்தை வச்சு நான் மூடிடுறேன். இது ஒரு 1/2 hour கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குன்னு அதை பார்த்துடலாம். பாருங்கள், கேக் நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தி விட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஓரத்தில் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கேக் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம எடுத்தாச்சு. நான் வந்துட்டு இந்த சாக்லேட் சிரப் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மேலே இது பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.